நம்முடைய குடும்பங்களில் குடும்பத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, பணிகளுக்கு விரோதமாக சூழ்நிலைகள் வரும்பொழுது முதலாவது என்ன பண்ணணும்னா, அந்த குடும்பத்தார், அந்த தனி நபர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதுதான் நடந்துச்சு. அந்த எஸ்தர் ஜெபித்தா, அப்படிதானே எழுதப்பட்டிருக்கு. எஸ்தர் ஜெபித்தா. அதோட இல்லை, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவினர் ஜெபித்தார்கள். அதோட இல்லை, யூதர்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி மாறணும்னா, இந்த காரியம் சத்துருக்களை அழிக்கவோ அல்லது அந்த சத்துருக்களுக்கு இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அவர்களை ரட்சித்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வரவோ ஆண்டவரால் முடியும். அப்படி செய்யணும்னா தனி நபர்கள் ஜெபிக்கணும். ஒரு எஸ்தரை போல ஜெபிக்கணும். அவரோடு கூட ஒரு கூட்டம் சேர்ந்து ஐக்கியமாய் ஜெபித்தது போல ஜெபிக்கணும். யூதர்கள் எல்லாரும் ஜெபித்தது போல நம்ம எல்லாரும் கூடி என்ன செய்யணும்? ஜெபிக்கும்போது இது ஏற்கனவே ஒரு வருஷம் இந்த வாக்குத்தத்தம் உண்டு. காரியம் என்ன செஞ்சது? நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் சீக்கிரமாய் துரத்தி அழிக்கணும்னா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரணும்னு சொன்னால் தனியாக ஜெபிக்கணும், குழுவாக ஜெபிக்கணும். அந்த எல்லா குரூப், அந்த என்ன மக்கள் அவ்வளோ பேரும் என்ன செய்யணும்? யூதர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணவள, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகள் எல்லாரும், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரு மனத்தோடு கூடி ஜெபித்தது போல நம்மளும் எல்லாரும் ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த சத்துருவை சீக்கிரமாய் துரத்தி அழிக்கும் அபிஷேகம் நம்மிடத்துல செயல்படும். ஆமேன், ஆமேன். இங்க செயல்பட்டுதா? எப்படி செயல்பட்டது? அதே எஸ்தரின் புத்தகத்துல 7வது அதிகாரத்துல, எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகையனுமாகி அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். உடனே ஆமானுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துருச்சு. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஆமானை பிடிச்சு என்ன பண்ணாங்களாம்? கடைசி வசனத்தில், ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை சீக்கிரமாய் துரத்தி அழித்து போடும் அபிஷேகம் செயல்படும் பொழுது யார் யார் எந்த சத்துரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டுடைய ஊழியர்களுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய தொழிலுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய பணிகளுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி என் ஆண்டவர் என்ன செஞ்சுவாரு? அழித்து போடுவார். இந்த ஆமான் தான் அந்த திட்டம் போட்டார். அவர் மனைவியும் சேர்ந்து அவங்க பிள்ளைகளும் என்ன செஞ்சப்பட்டாங்க? சேர்த்து அழிக்கப்பட்டாங்க. ஆமேன், ஆமேன். நம்முடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் துரத்தி நமக்கு விடுதலை கொடுக்கணும், அவர்களை அழித்து அவர்களை ரட்சித்து விடுதலை ஆக்கணும்னு சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தனிநபராக ஜெபிக்கணும், குழுவாக ஜெபிக்கணும். அந்த இன விசுவாசிகளான திரளான கூட்டத்தாராகி அந்த இனத்தார் எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலையையும் ஒரு பெரிய ரட்சிப்பையும் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பணிக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் என் ஆண்டவர் நம்முடைய விரோதியாக இருக்கிற சத்துருக்களை சீக்கிரமாக